அன்பு வணக்கம். உங்கள் மா. திருவள்ளுவர். இன்றைய தலைப்பு தனித்துவம். தனித்துவமே மனிதகுலத்தின் மகத்துவம். ஆமாம், தனித்துவத்தின் அணிவகுப்பே மனிதகுலம் என்னும் தோரணம். உண்மை தெரியுமா? ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது ஒரு உன்னதம். அந்த புதையலை கண்டெடுத்தலே படைப்பின் உயரிய ரகசியம், உண்மையும் கூட. சுயத்தை உணர்பவன் சூழலை ஆட்கொண்டு சுடர் விடுகிறான். சுயத்தை உணர்பவன் சூழலை ஆட்கொண்டு சுடர் விடுகிறான். சுயத்தை உணர இயலாதவன் சூழலுக்கு ஆட்பட்டு இடர்படுகிறான். ஒரு ரோஜாவின் தனித்தன்மை ஒன்று என்றால், மல்லிகையின் தனித்தன்மை மற்றொன்று. ரோஜா போல் மல்லிகை இல்லை, மல்லிகை போல் ரோஜாவும் இல்லை. ஆயினும் ஒன்று மெய். ரோஜா ரோஜாவாக இருப்பதாலும் மல்லிகை மல்லிகையாக இருப்பதாலும் மட்டுமே ஒரு தோட்டம் தோட்டமாக இருக்கிறது. ரோஜா ரோஜாவாகவும் மல்லிகை மல்லிகையாகவும் இருப்பதாலேயே ஒரு தோட்டம் தோட்டமாக இருக்கிறது. நினைவில் நிறுத்துங்கள் நண்பர்களே, தனித்துவம் என்பது மனிதகுலத்தின் மகத்துவம். தொடர்கிறது அடுத்த ரீல். நாம் பார்க்கவிருப்பது சுயம், சூழல் மற்றும் வாய்ப்பு தடைகள். நன்றி. அன்புடன் உங்கள் மா. திருவள்ளுவர்.